பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த சுரங்கங்களானது அமைக்கிறாங்க. கனிம சுரங்கங்கள் அமைச்சு அதுலேருந்து கனிமங்களானது எடுக்கப்படுது. இந்த மாதிரி கனிம சுரங்கங்கள் எடுக்கும் நடவடிக்கையினால பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள மக்கள், அந்த ஒரு மாவட்டத்தில் வைக்கிறாங்கன்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ அவங்களுடைய நலனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுரங்க நடவடிக்கைகளால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய நலனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரதமரின் கனிமத்துறை நலத்திட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து PMKKKY அப்படிங்கிறது. இது 2015 தான் இந்த பிரதமரின் கனிமத்துறை நலத்திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்காக நாடு முழுக்க கனிம சுரங்கம் அமைக்கிறாங்க. அந்த சுரங்க நடவடிக்கைகள் காரணமாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக தான் இந்த பிரதமரின் கனிமத்துறை நலத்திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக, மாநிலங்களுடைய ஒருங்கிணைந்த மேம்பாட்டை ஏற்படுத்துறதுக்காக ஒரு பிரிவு, அதாவது ஒரு திட்ட மேலாண்மை பிரிவு அமைச்சு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தினால தொடங்கப்பட்ட பிரதமரின் கனிமத்துறை திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாவட்ட கனிம அறக்கட்டளைகளானது நிறுவப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மாவட்டம் இருக்கு, ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு கனிம சுரங்கம் அமைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க இந்த அரிட்டாப்பட்டி பகுதியில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதை கூட தடை பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க அந்த அனுமதின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுரங்கம் அமைக்கிறதுக்கான ராயல்டி தொகை, குத்தகை தொகை, அந்த நிறுவனம் வந்து குத்தகை தொகை கொடுக்கணும். அந்த சுரங்கம் அமைச்சு அதுலேருந்து கனிமங்கள் எடுக்கிறதுக்காக ஒரு குத்தகை தொகை அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ அதை தான் ராயல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராயல்ட்டி கட்டணம், அந்த குத்தகையை தான் நம்ம ராயல்ட்டி கட்டணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராயல்ட்டி கட்டணத்தில் 30% தொகை அப்படிங்கிறது மாவட்ட கனிம அறக்கட்டளைகளுக்கு வழங்கப்படுகிறது. எதுக்காக இந்த மாவட்ட அறக்கட்டளைகள், கனிம அறக்கட்டளைகள் அப்படின்னா இந்த சுரங்க நடவடிக்கைகள்னால ஏற்படக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவுறதுக்காக, மேம்படுத்துறதுக்காக தான் மாவட்ட கனிம அறக்கட்டளை அப்படிங்கிறது நிறுவப்படுது. ஸோ அந்த அறக்கட்டளைக்கு 30% போயிடும் இந்த ராயல்ட்டி கட்டணம் அப்படிங்கிறது. அடுத்து 70% நிதி பார்த்தீங்கன்னா நேரடியாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக செலவழிக்கப்படுது. ஸோ 30% வந்து அறக்கட்டளைக்கு, 70% வந்து மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக நேரடியாக செலவழிக்கப்படுகிறது. இப்போ இந்த மாவட்ட கனிம அறக்கட்டளைக்கு ஒரு 30% வந்து போயிட்டு இருக்கு இல்லையா ராயல்ட்டி கட்டணத்துலேருந்து. ஸோ அதனால அதிக வருவாய் இந்த அறக்கட்டளைக்கு போகுது. ஸோ அதனால இந்த அறக்கட்டளையில் வரக்கூடிய அந்த அமௌண்ட், அந்த காஸ்ட், அதாவது அந்த தொகை வருது இல்லையா, அதை சரியாக மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக வழங்குறதுக்காக தான் இப்போ ஒரு திட்ட மேலாண்மை பிரிவை உருவாக்கி இப்போ உத்தரவிட்டிருக்காங்க. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் ஒரு திட்ட மேலாண்மை பிரிவை உருவாக்கியிருக்காங்க.